மீனு நாட்டு ஆள போறோம். உனக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனேன், வரும்போது பத்திரத்தோட வர சொன்னேன். கையில பத்திரம் இல்ல, எங்கடி பத்திரம்? பத்திரத்தை கேட்டுருவானோ? என்னங்க கவலைப்படாதீங்க, பத்திரமா என் பீரோல் தாங்க வச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெண்களுக்கு ஆபத்து வருதுன்னா அவர் சொத்துனால வருது. அப்படியா? அதனால பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் சந்தோஷம் வச்சுக்கிட்டு நம்ம அயலாண்டெல்லாம் சுத்தி வந்து இந்த நாட்டை சுகமான. என்னங்க பத்திரம் உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குது, அதை விட்டு நீங்க பத்திரம் தரமாட்டேன். தர முடியாது, தரமாட்டேன். நிஜமா கொள்வேன் கொள்வேன். சரி, திடீர்னு ஓடியாந்த வீந்து பத்தியா? இதுக்குதான் அப்ப பெரியவங்க சொன்ன தெரியுமா, அடி மேல அடிச்சா அம்பி கூட நவருண்டா. யாரு வரல? இருந்தாலும் சொல்றேன், அடி மேல அடி அடிச்சா அம்மி நவரு சொல்லுவாங்க. உங்க புத்தி சரியா போச்சு பத்தியா? சும்மா அதான் சொன்ன ஒரு பேச்சுக்கு. அதனால இப்ப அப்படியா எப்படி வீங்கிட்டு போல எங்க போல வேணாம் வேணாண்டி போன பாத்துட்டு இருந்தாலும் பத்திரத்தை கொடுத்துறியா? என்னங்க பத்திரம் தானே உங்களுக்கு வேணும்? ஆமாண்டி. என்னங்க கணவனே கண் கண்ட தெய்வம். ஐயோடா, எனக்கு தெய்வம். எங்களை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க? என்ன வேண்டிக்கிட்டு பத்திரம் கொடுக்க போறேன். ஆமாங்க. அப்படியா? உட்காருங்க. வேண்டிக்கோ. சீனிவாசா, நாடி பேர் விட்டு கூப்பிடுற? என்னங்க நீங்க இந்த கம்பெனி ஆசிரியர் சீனிவாசன், நான் சொல்றது எம்பெருமானுங்க. எம்பெருமான் ஏழுமணியாரு சீனிவாச கோவிந்தா. நன்றி கட்டவனே, நாடோடியே, ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு கத்திய கணவன் இருப்பார்கள், கத்தியால் குச்சி விடாது படுபாது. போதும் வாய மூடுற. டேய் பொண்டாட்டிய கூட்டி குடுது மகா தப்பு, இதுல வர வாய் கூசாம பத்தத்தை குத்துறியா? டேய் பத்தத்தை கேக்குற, பத்திர அழுத்தம் அம்மாவோட முந்தாணி கஷ்டம்டா, அதை கேட்கலாமா நீ? உன்ன போல பெண்களை பார்த்துதான் அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. என்னன்னு? பெண் புத்தி பின் புத்தி என்றார்கள். நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கிற நினைக்கிற தவிர நான் ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை. ஆனால் தவறாக நேற்றுக்கொண்டது உன்னுடைய மனசுதான். ஐயோ, இருந்தாலும் ஐசுக்காரு ரோடு விட்டு கீழே விட்டாரு, முதல்ல அதை பாரு. இருந்தாலும் ஒரு நாட்டுக்காக ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை அழிக்க பண்ணான். ஆண்டவன் எனக்கு சரியான நன்மை கொடுத்துட்டான். அதனால யார் சொத்துக்கும் யாரும் ஆசை வைக்காதீங்க. அடுத்தவர் பொருளுக்கோ அடுத்தவர் உடமைக்கோ யாரும் ஆசைப்படாதீங்க. அப்படி நாம் ஆசைப்பட்டால் ஆண்டவன் நமக்கு சரியான தண்டனை கொடுத்துருவான். நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் ஆண்டவன் தான் தண்டனை கொடுப்பானா? அவனால முடியாது. இதோ பார், நான் செய்த தவறுக்கு என்னுடைய மனைவி ரூபத்தில் எனக்கு தண்டனை. அதனால அனைவருக்கும் தண்டனை கிடைப்பது நிச்சயம். யாரும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை வைக்காதீங்க, அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. ஜீவானந்தர் வில்லவாசகர் வந்தாரு, ஒரு நாட்டை அடைய வேண்டும் என்று பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தார். ரியல் வாழ்க்கையில் யாரும் செஞ்சிடாதீங்க. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. சிரிப்பெண்ணும் ஒளி உங்கள் வீட்டில் பொங்க வேண்டும். எல்லோரும் நல்லா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் கெட்டவன், இப்ப நான் சாக போறேன். எனக்காக யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் விடாதீங்க. அங்க பாரு, அங்க பாரு, எங்க ஆயா கோடமா கோட்றாங்க அங்க. சாப்பிட சீக்கிரம். ஏய் மீனே, எப்போ ஒரு நாட்டுக்காக கத்திய கணவர் பானை கத்தியால் குத்தி விட்டாயோ, உனக்கு ஒரு நாள் போட இதே நிலைமை வருது. வந்தா பாத்துல போ. அதெல்லாம் என்ன சொல்றான் பாரு. வாடா போடா. யாரா அவன்? ஏய் குத்துனா கூட 1.5 மணி நேரம் நிச்சு பேசுவேன். 2 மணி நேரம் உயிர் சாவுது.
அங்க பார், என் அம்மா என்ன சொன்னாங்க பாத்தியா? வாலி வந்துக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு சாவாரு. ஏய், யாரு நீ வாலியா? மாவாலி இன்னைக்கு வா, திமிரிக்கு வா மாவாலி, நீ காலி. போடா சாவுடா சீக்கிரம். உனக்காக நான் டிக்கெட் போட்டு வைக்கிறேன். எதுக்கு? அங்க வந்து சேர். வாலி மோச்சாரு. போடா. அம்மா அடி. நீ நாட்டில வசிச்சவன் நாடு கடத்திட்டே. என்னுடைய கணவனை கொண்டு விட்டு நீ நாள் முதல் நான் தான் அந்த நாட்டுக்கு மகாராணி. அம்மா யார ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. என்னடி பாவத்தை செய்யறவனுக்கு சதிகாரி சண்டாதி நாடுடைய நினைஞ்சுக்கு பாடு நல்லா கண்டினியூ. நல்லவள் போல் நாடகமாடி போய் ஏமாற்றி நாடகத்தை எழுதி வாங்கி கொண்டாயே. நியாயமா? நியாயமாடியே. எங்கேயோ கரும்பு வெட்டுறோம் பழுதுடி அம்மா. இந்த வெட்டு வெட்டாண்டேன். போனீங்களா மாத்தா? தூக்கி வெட்டுறேன் பாரு. போனீங்களாமா? ஏய் பழுதுக்குறா. ஓயா. ஓ மை காட். ஏய் அக்கா. கண்ணு தெரியுமா தெரியாதா? ஆமா, வரும்போது இந்த பெசல் எங்க அது? அதுக்கு வாய் அந்த பச கட்ட 2-3 கறி உள்ள போக மாட்டேங்குது. என்ன பண்றது? பழக்கமாயி போச்சு. சொல்லிட்டியா? ஏய் அழகாக ஆண் குழந்தை பெற்று எடுத்துட்டு தொட்டில தூக்கிடுது. அழகான ஒரு ஆண் குழந்தை போத பாய முறிய என்ன உடைய அழகா ஆண் குழந்தை பெற்று சொன்னியா? நீ கூட பெத்த பாவி. ஏண்டியா நான் பெத்து கொட்டை உள்ள போய் தேங்காய் துண்ணுங்க. இங்க எட்டி பாருயா போய். ஐயோ அடி பாவி. என்னடியா குழந்தை பெத்து போறேன்னா மழைக்காரங்க பெத்து போடுறது. என் புள்ள எவ்வளவு அழகாக்கறா பாக்குற சக்காசி கண்ணு வைக்க போற தொட்டு உள்ள அனுப்பிட்டாது. அப்பவே சொன்னாங்க ஊர் உள்ள நோடி சொன்னாங்க காட்டுல இருந்து மழைக்காரங்க வந்துருக்குமா பாத்து போங்க போராடிட்டு போதுன்னாங்க. அது பை இல்லாம பேசுறது அப்படிதான் இருக்கும். ஒத்துக்கிறேன். நீ தாண்டி நல்லாட்டா. அடியா பாவம் எங்க வீட்டுல துணி துவச்சிங்க இருப்பா. அவளை கூட்டு வந்து நாடகத்தை விட்டு சொல்லுவியா என்ன பண்ற? சரிடி நான் தான் வீட்டுல துணி துவச்சிருந்தேன். நீ என்ன வேலை பண்ண? நானா சொல்லு. ஊசி பென்சிப்புக்க ரசக்கலப்புற கண்ணாடி அடி 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 குரடி குரடி எனக்கு திமிரடி உனக்கு சரியாரி நாட்டிலே இருக்க கூடாது. ஏண்டியா என் சக்காத்தீங்களா கேட்டா மட்டும் கேட்டான்றீங்களா? இங்க அடி குத்துவான். இங்க குத்துற இடமா இதுயா? ஏண்டியா
உங்க வீட்டுக்காரனுக்கு ஒண்ணு குத்தி குத்தியே அதே பழக்கம். அதனாலதான் எண்ணெய் இங்க குதிருக்கிறான். மூஞ்ச பண்ணல அவர் குத்துறது சரியில்லை, நீயே குத்து சாப்பிடலாம். நான் குத்திக்கிட்டேன். ஏய் யாருன்னா ஒரு ஆளு என்ன சாவு சொல்றீங்க, செத்துறேன். யாருன்னா ஒரு ஆள் சொல்லட்டும், அப்படியா? யாருன்னா ஒரே ஒரு ஆள் சொல்லட்டும். மொத்த பேருமே இப்ப சொல்லுவாங்க பாரு. சொல்ல ஆமா, தயவு செஞ்சு எல்லாரும் இவ்வளவு கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. வாய் திறக்க மாட்டாளுங்க. ஏன்னா நான் இந்த ஊர்ல செத்துனா வச்சுக்க, பேயா வந்தா கூட என் சக்காச்சி ஆட்சி பத்துருவோம் ஜாக்கத்து. யாரும் வாய் தான் தர மாட்டாங்க. கை தட்டுவாங்க பாக்குறியா? ஏய் தாட்டுக்கு குதிக்கிறேன். போய் சாப்பிடு. குதிடா குதிடாடியா. ஐயோ அம்மா ஆடி பாடிக்கொண்டே போகலாமா? Mas